காங்கிரஸ் கட்சி மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் சதாரா பகுதியில் நடந்த பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது டெல்லியில் ஆட்சியில் உள்ள காங்கிரஸ் அரசு மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டது என்றும் அதனால்தான் அக்கட்சியின் தலைவர்கள் டெல்லி பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை என்றும் கூறினார். இனி பொய் வாக்குறுதிகளால் மக்களை நம்ப வைக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டுதான் காங்கிரஸ் தலைவர்கள் பிரச்சாரம் செய்யவில்லை என்று கூறிய மோடி, மக்களுக்கு எந்த நன்மையையும் செய்யாமல் மோடியை திட்டினால் மட்டுமே போதும் என்று காங்கிரஸ் தலைவர்கள் செயல்படுவதாகவும் அவர் கிண்டல் செய்தார். लोगों को लगता है कि नीतियों की समस्या नहीं, नीयत की समस्या सबसे बड़ी है। इनकी नीयत क्या है? आप देखिए, महंगाई बढ़ी है तो सही है ना भैया? जरा जवाब तो दो। पार्लियामेंट के चुनाव में कांग्रेस पार्टी ने 100 दिन में महंगाई खत्म करने का वादा किया था। महंगाई खत्म हुई, महंगाई कम हुई, महंगाई बढ़ी, कौन जिम्मेदार? டெல்லியில் மின்கட்டணம் வெகுவாக உயர்த்தப்பட்டதை கடுமையாக சாடிய குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி, தனது மாநிலத்தில் தடையற்ற மின்சாரம் மட்டுமின்றி குறைந்த கட்டணத்திலும் அது வழங்கப்படுவதாக சுட்டிக்காட்டினார். டெல்லியில் சனிக்கிழமையன்று ஒரே நாளில் 3 இடங்களில் நடந்த பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்று மோடி பேசினார்.